पवित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। नमो वेंकटेशाय। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं। உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம் 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 ஸ்ரீவேங்கடேச சகஸ்ரநாமம். எம்பெருமான் திருவேங்கடமுடையான் நாள்தோறும் திருச்சி விசாத்தி ரசிக்கக்கூடிய அவனுடைய திவ்ய சகஸ்ரநாமத்திலே இப்பொழுது நாம் 235வது திருநாமத்தின் பின்னணியை பார்த்து மகிழப் போகிறோம். ராமாயண வரலாற்றின் அடிப்படையிலே துவக்கக்கூடிய நாமங்கள் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன. அதிலே இந்த 235வது திருநாமம் சொல்வது என்ன? மாரீச்ச பல பர்தகாய நமः. மாரீச்சன் என்ற ராட்சசன், ராவணனுக்கு மாமா முறை, தாட்டகையின் மைந்தன். தாட்டகை எம்பெருமான் சபரித்திடம் பஸ்ஸர் என்று தற்காலத்தில் சொல்லப்படுறது. கங்கை கரைக்கு பக்கத்தில் இருக்கு. அங்கேதான் தாட்டகை சம்ஹாரம் பண்ணினான் ராமன் என்று சொல்கிறார் அந்த பிராந்தியத்தில். அது விட்டு விடுங்கள். அந்த தாட்டகை எம்பெருமான் சம்மரித்தான். தாட்டகையின் மூத்த மகனான மாரீச்சன், அவனும் அவனுடைய தம்பி சுபாகுவும் தான் விஸ்வாமித்தருடைய வேள்விக்கு பேரிடர் செய்தார். வேள்வி நடக்கும், அதனுடைய பூர்ண ஆகுதி என்று நிறைவு ஆகுதி. அந்த நிறைவு ஆகுதி யாகசாலையிலே அப்படி நெய்யை சமர்ப்பிப்பார்கள். வானத்திலிருந்து ரத்தத்தை கொண்டு வந்து கொட்டுவான் மாரீச்சன் ராட்சசன். சுபாகு ராட்சசனுடைய ஆள். இறைவனுக்கு அர்ப்பணிக்கப்படக்கூடிய வேள்வியில முறைப்படி அர்ப்பணிக்க வேண்டிய பொருள் தான் அர்ப்பணிக்கணும். அங்கேருந்து ரத்தத்தை கொண்டு வந்து கொட்டலாமா? என்ன செய்யறது? கலிகாலத்தில் என்னத்தையோ கலக்கிறாங்களே பகவானுடைய நிவேதனத்திலேன்னு அங்கலாய்க்கிறோம். அந்த மாதிரி ரத்தத்தை கொண்டு வந்து வேள்விச்சாலையில் வானத்திலிருந்து கொட்ட பெரிய பானைகள் நேர ரத்தத்தை எடுத்து மாரீச்சன் சுபாகு அவருடைய தொண்டர்கள் வானத்தில் இருக்கா. அவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருந்தது, வானத்திலேயே சஞ்சரிக்க முடியும். நம்மள மாதிரி இல்லை, நம்மளுக்கு தரையில் தான் நடக்க முடியும். அவங்களே ஒரு ட்ரோன். அப்படியே நினச்சா திடீர்னு வானத்தில் பறப்பாங்க, நினச்சா தரையில் நடப்பாங்க. ராட்சசர்களுக்கு அது மாதிரி சக்தி ஒரு காலத்தில் நமக்கும் வரலாம். நான் ரோட்டில் நடக்கவே முடியாதுங்க, அப்படி ஒரு சின்ன பெல்ட்டை மாட்டினீங்கன்னா ஒரு 10 அடி உயரத்து மேலே நடந்து போயிட்டே இருக்கலாம். அப்படின்னு விஞ்ஞானம் நமக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கலாம். ஒரு நாள் நீங்களும் நானும் பார்க்கவில்லை என்றால் ஒரு தலைமுறை பார்க்கலாம். அந்த மாதிரி
ராட்சசர்களுக்கு வானத்திலிருந்து கொட்டக்கூடிய இருக்கக்கூடிய வானத்தில் நிற்கக்கூடிய வலிமை இருந்தது, மந்திர சக்தி இருந்தது. பூர்ணாகுதி நடக்கிறது, அதான் நிறைவு, யாகம் பூர்த்தியாக போகிறது அப்படின்னு நினச்சா அப்போ கொண்டு வந்து நெய்யை கொத்தணும். அதுக்கு நெய்க்கு பதிலாக ரத்தத்தை கொண்டு கொட்டினாலும் யாகம் கெட்டு போயிடும். யாகம் பாழ், மீண்டும் முதலிருந்து பண்ணணும் பிராயசித்தம் செய்து. அதனால விஸ்வாமித்திரர் தாங்கள் அந்த யாகத்தை செய்யும் பொழுது கேர்ஃப்ரீயாக யாகம் செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார். கேர்ஃப்ரீனா என்ன? அதாவது கவலைப்படாமல், அதான் அர்த்தம் அதுக்கு. அப்படி கவலைப்படாமல் அவர் வேள்வி செய்கிறார். மந்திரங்கள்லாம் தாராளமாக நிறுத்தி சொல்கிறார். உன்னை எப்போ ரத்தம் கொட்டுருவானோ, எப்போ வருவானோ, துணுக்குன்னு சொல்வாராம். இப்போ மகரிஷி நன்கு வேள்வியை செய்கிறார். மந்திரங்களை அனுபவித்து ஆரவாரம் இல்லாமல் பரபரப்பு இல்லாமல் ஜெபிக்கிறார், சொல்கிறார். அப்போ மாரீச்சன் வந்துட்டான் வானத்தில் ரத்தத்தை கொட்டுறதுக்கு. அப்போது ஒரு கூடாரம் பானத்தால் அமைத்து மாரீச்சன் விட்டு கீழே குத்தின ரத்தம் ஒரு பொட்டு கூட வேள்வித்தியில் விழாதபடி பார்த்தான் ரகுநந்தன், பார்த்து கொண்டான். அப்போ ஏற்பட்ட ரகுநந்தன் மாரீச்சனுடைய மாயையெல்லாம் முறியடித்தவன். மாரீச்சனுடைய மாயை எப்படி முறியடித்தான்? மாரீச்சனே சொல்கிறான், சீதையின் திருமணத்துக்கு முன்னாடி விஸ்வாமித்திர யாகம் நடந்தது. அப்போவே மாரீச்சன் ஆகிய நான் விஸ்வாமித்திர யாகத்தை கெடுப்பதற்கு குருதி குடங்களை எடுத்துக்கொண்டு போனேன். ஆனால் குருதி குடத்திலிருந்து குருதியை கொட்டினேன்னு வழி அந்த கொட்டின குருதியெல்லாம் ராமபிரான் வேய்ந்திருந்த பானக்கூரைகளால் தடுக்கப்பட்டிருந்தோம். அப்படி அந்த வேள்வி கெடாமல் காத்து மகரிஷி அபபிரதமாட்டி அடித்திரலையொத்தி அம்மரசை என்று கொண்டாடும்படியாக ரிஷி வேள்வியை முடித்து வேள்வியின் இறுதி நிறைவிலே செய்ய வேண்டிய அவபிரத ஸ்நானத்தை செய்தார். மாரீச்சனுடைய மாயெல்லாம் பலிக்கலை. மாரீச்சனுடைய மாயை தான் அவனுடைய பலம். அந்த மாரீச்சனை சில பானங்கள் போட்டு கடலிலே அமுத்தி தள்ளினார் ராமபிரான். கொல்லலை. ஏன் கொல்லலை? இந்த மாரீச்சனுடைய பலம் இருக்குன்னு நினைக்கிறான். அந்த இருமாப்பு, அந்த பலம்தான் ராமாயணம் நடக்க மேலே உதவும். அதற்காக மாரீச்ச சமகாரம் பண்ணாமல் மாரீச்ச பலத்தை மட்டும் மர்தனம் பண்ணி அவனுடைய மாயெல்லாம் தகர்த்து எரிஞ்சு மாரீச்சனை ஒரு பானம் போட்டு கடலில் அவிழ்த்தி விட்டார். மாரீச்சன் அந்த பானத்துக்கு எதிர்த்து எழுந்து நிற்க பார்த்தா முடியலை. இப்படி மாரீச்சனுடைய மாயாபலத்தை மர்தனம் பண்ணினான் ரகுநந்தன். காட்டில் கூட சில வனவிலங்குகள் வேஷம் போட்டுண்டு திருமணமான பிறகு கிரகஸ்தனாகி ராமபிரான் வந்த பொழுது அதே மாதிரி சில முயற்சி செய்தான் மாரீச்சன். அவைகளையும் ஒடுக்கிவிட்டான். நிறைவில் மாரீச்சன் மாயமானாக வந்து அந்த மாயமானை பார்த்து சீதாதேவி, இந்த மாயமான் நன்னா இருக்கு, எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் சகோதரரும் விளையாடுவதற்கு வாய்ப்பாக இருக்கும் என்று இந்த எம்பெருமான் மாரீச்சன் அந்த யாகத்தை கெடுப்பதற்கு வந்த பொழுது அந்த மாரீச்சனுடைய வேள்வியிலே நின்று மாரீச்சனுடைய அந்த பலத்தை மாயை தகர்த்து அந்த காட்டிலே முன்னே யாகத்தில் செய்த முறு செஞ்சான். அதனால தான் மாரீச்சன் மாயமான் உருவை பெற்ற பொழுது கூட அஞ்சினான். பகவான் மாரீச்சனை கொன்றுட்டு வெறும் மான் வேறு மான்களை கொன்று அவைகள் எடுத்துக்கொண்டு போனார் என்று வால்மீகி ராமாயணத்தில் இருந்தாலும் அந்த மாரீச்சனுடைய மாய தோல் இருக்கு பாருங்க, அந்த தோலை மாரீச்ச மாயாமிருகத்தை கொல்லும் பொழுது தோலை மட்டும் பத்திரமா எடுத்துன்னு வந்துட்டான். அப்படி வால்மீகி ராமாயணத்தில் இல்லையே, என்ன வெறும் மான்கள் தான் கொண்டு வந்தான்ட்டு மானை சமரித்து இல்லை. அந்த மாரீச்ச மாயாமிருகத்தினுடைய மாயத்தோலை எடுத்து வந்து அதைத்தான் ராமபிரான் காட்டில் போட்டுன்னு அது மேலே உட்காந்து சீதை இருக்கும் திசையை பார்த்து வருத்தப்பட்டதாக சில கவிகள் வர்ணிக்கிறார். பிறகு எம்பெருமான் அந்த மாரீச்சனுடைய மாயை இப்படி தகர்த்த எம்பெருமான் அந்த மாரீச்சனுடைய மாயாமிருகமாக வந்த பொழுது அவன்கிட்ட தோல் இருந்தது. அந்த தோலை எடுத்து செருப்பு பண்ணி போட்டாராம். அந்த செருப்பு தான் பாதுகை. அந்த மாரீச்சனுடைய மாயாமிருகமாக வந்த மாரீச்சனுடைய தோல்னால்
செய்யப்பட்டது போல பகவானுடைய பாதுகை ராமபிரான் இந்த பாதுகை இருப்பதாக தேசிகன் பாடுகிறார். மாரீச்ச மாயா மிருக சர்ம நிர்மிதாம். அந்த மாரீச்சனுடைய மாரீச்சன் மாயமானா வந்தானே, அப்பொழுது மாரீச்சன் மேலே தங்க மாரீச்சனுக்கு ரத்தனங்கள்லாம் மேலே பயிற்சியா மாதிரி இருந்தது. அதே மாதிரி தான் இப்போ கூட ரங்கநாதனுடைய பாதுகை இருக்கான், ராமபிரானுடைய பாதுகை. இப்படியெல்லாம் வர்ணிக்கிறார். அப்படி மாரீச்சனுடைய பலத்தை அழித்தவன் எம்பெருமான். எனவே எம்பெருமானுக்கு மாரீச்ச பல மர்தகன் என்பதாக திருநாம். இதை சொல்லக்கூடிய ஸ்லோகத்தை, வாய்ப்பாட்டு ஸ்லோகத்தை வாசிக்கிறேன், கேளு. மாயா கில பலம் யஸ்ய மாரீச்சஸ்ய துராத்மனः தன் மர்தக ஸ்வபாணேன மாரீச்ச பலம் மர்தகா. மாரீச்சன் தான் நல்லவன் ஆயிட்டானே, ராவணனுக்கு ஒத்துழைக்க மாட்டேன்னு மறுத்தானே, திருந்தி வாழறேன், எனக்கு ரான்னாலே பயமாக இருக்குதுன்னு சொன்னானே. அப்படிக்கிச்சே அவருடைய பலத்தை அழித்தவர் ஒரு பெருமையாக ராமபிரானுக்குன்னா, அப்படி இருந்தும் கூட அவன் ராவணனுக்கு உதவி செய்ய வந்தான். கடைசியில் ராவணன் சொன்னபடி கேட்கலாம், ராவணன் கொல்ல போகிறான். ராவணன் அழிச்சுட்டு போனான்னா மாரீச்சமானா ராமபிரான் நிச்சயமாக கொண்டு போகிறார். எனவே நாம் ராவணன் சதிக்க உட்பட்டு போயிடுவோம். இவன் சொல்கிறத கேட்டால் இவன்கிட்ட சாக மாட்டோம், ராமன்கிட்ட மாட்டிப்போம். இவன் சொல்கிறத கேட்குறான், இப்போதே ஒழிச்சு விடுவான். அதில் கொஞ்ச நாள் கூட வாழலாம் அப்படிங்கிற கெட்ட எண்ணத்தில் மாரீச்சனுடைய ராவணனுடைய சதி திட்டத்துக்கு ஒத்துண்டு அடிபட்ட பொழுது ராமா சீதே லக்ஷ்மணா சீதே என்று ராமன் குரலை மிமிக்கிரை பண்ணான். அது பண்ணாமல் இருந்துக்கலாமோ இல்லையோ? அதை பண்ணியிருக்கவில்லை என்றால் சீதை லக்ஷ்மணனை விரட்ட வாய்ப்பே இல்லை. ஏன் அதை மட்டும் பண்ணான்? அத்தனை நாளாக அவன் பண்ணிட்டு வந்த பாபத்தினுடைய எஃபெக்ட், அது வாசனை. அதனால் இறுதியாக கடைசியில் அந்த ஒரு துரோகம் பண்ணிட்டு தான் மாண்டான். சில பேர் சாகரிச்ச கூட ஒருத்தருக்கு ஏதாவது கஷ்டப்பட்டு தான் சாவாங்க. அப்பேற்பட்ட மாரீச்சனுடைய பலத்தை அழித்தவர் எம்பெருமான் என்று மாரீச்ச பலமர்ந்தகனாக சொல்லப்படுகிறது. இதற்கு தமிழ் பாசுரம் கேளுங்கள். மாய மாரீச்சன் மாயச்சற்றவன் மாரீச்ச பல மர்தகன் என்னும் பெயர் பெற்றான் இராமன். ராமன் வடிவத்தில் வந்த ஏழுமலையான். ஆக நமக்கு கூட இந்த மாயாபலம் வேண்டாம், நேர்மையாக இருக்கணும். அந்த தன்மை நமக்கு வருவதற்கு இந்த திருநாமத்தை ஜெரிப்போம். மாரீச்ச பலமர்த்தகன் என்பது எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். மாரீச்ச பலமர்த்தகாய நமஹா. நமோ வெங்கடேசாய. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि. हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद. प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ.